ஹாய் சார். சார் காமனாவே இப்போ நெறைய இடத்துல வந்து தப்பான கருத்துக்கள், சிறுநீரக நோய பத்தி தப்பான கருத்துக்கள் வந்து வந்துட்டுருக்கு சார். அதுக்கான இப்போ உள்ள உண்மையான நிலை என்ன சார்? அது ஒண்ணு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆமா. சிறுநீரக நோய் பத்தி நெறைய தவறான கருத்துக்கள் மக்களிடையே இருக்குது. அத வந்து நம்ம சரியான ஒரு கல்வி எஜுகேஷன் மூலமா தான் நம்ம அத மாற்ற முடியும். சார் சிறுநீரக நோய்க்கு சிம்ப்டம்ஸ் இருந்தா தான் நம்ம டெஸ்ட் பண்ணணுமா? இல்ல சிறுநீரக நோய்ங்கிறது ஒரு அமைதியான நோய். அதாவது சைலன்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதிகம் அறிகுறி எதுவும் காட்டாது. வருமுன் காப்போம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சர்க்கரை நோய், உயர் ரத்த அழுத்தம், சுகர், பிரஷர் இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு தடவும் பிளட்ல கிரியாட்டினோட அளவும், யூரின்ல மைக்ரோ ஆல்புமின் டெஸ்ட் பண்றது மூலமா சிறுநீரக நோயை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். அதனால அறிகுறி வந்தா தான் டெஸ்ட் பண்ணணும்னு இல்ல. டெஸ்ட்டு சுகர், பிரஷர் இருக்கவங்க வருஷத்துக்கு ஒரு தடவ கண்டிப்பா பார்க்கணும். சார் எல்லாருமே சொல்றாங்க, இந்த தண்ணி குடிக்கிறதுனால நமக்கு வந்து கிட்னி டிசீஸ் எதுவுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையா சார்? அப்படி கிடையாது. தண்ணி அதிகமா குடிக்கிறது நார்மலா இருக்கவங்களுக்கு பொருந்தும். இப்ப ஓகே. கிட்னி நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதிகமா தண்ணி குடிக்கிறதுங்கிறது பொதுவான கருத்தா அவங்களுக்கு பொருந்தாது. ஓகே. இப்போ கால்ல நீர் இல்லாத கிட்னி நோயாளிகள் வந்து தண்ணி வந்து நார்மலா குடிக்கலாம். ஓகே. ஆனா சுகர்னால கிட்னி பாதிக்கப்படுறவங்களுக்கு கால்ல அதிகமா நீர் போடும். அப்ப அவங்க வந்து டாக்டரோட ஆலோசனைப்படியும், டயட்டீஷியனோட ஆலோசனைப்படியும் தண்ணீரோட அளவ குறைவா குடிக்கிறது நல்லது. சார் இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்து உப்பு அது வந்து யூஸ் பண்றது நல்லதா சார்? இந்து உப்பு அப்படிங்கிறது அ ராக் சால்ட்ன்னு சொல்லுவோம். அதுல வந்து தாதுக்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகே. மெக்னீசியம், சல்ஃபர், பொட்டாசியம் இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அந்த உப்பு நார்மலா ஆரோக்கியமா இருக்கவங்களுக்கு ஓகே தான். ஆனா கிட்னி நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த உப்பு எடுக்கிறது மூலமா இந்த தாதுக்கள் உடம்புல அதிகமாகறதுனால நோயோட தன்மை வந்து கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கிட்னி நோயால பாதிக்கப்பட்டவங்க இந்து உப்பு எடுக்கக்கூடாது. சார் இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த சுரக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்கலாமா சார்? அது நெறைய பேர் சொல்றாங்க குடிக்கலாம், குடிக்கக்கூடாதுன்னெல்லாம் டபுள் இது இருக்கு சார். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இல்ல சுரக்கா ஜூஸ் வந்து பச்சையா குடிக்கிறது ரெக்கமெண்டட் இல்ல. ஓகே. சுரக்கா ஜூஸ்ல பொட்டாசியம் கன்டென்ட்டும், நீர் சத்தும் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப அது குடிக்கிறதுனால பொட்டாசியத்தோட அளவு கூடும். கால்ல நீரும் அதிகரிக்கும். சுரக்காய வேணா சமைச்சு சாப்பிடலாம். ஜூஸ் ஆட்டு குடிக்கக்கூடாது. சார் ஒரு மெயின் கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் சார். இந்த கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டயாலிசிஸ் வந்து லைஃப் லாங் நம்ம வந்து கொண்டு போகணுமா சார்? லைஃப் லாங் இருக்குமா? அப்படி கிடையாது. அது எல்லாருக்கும் பொருந்தாது. இப்போ டயாலிசிஸ்ங்கிறது கிட்னி நோய் முத்துனா பண்ணக்கூடிய ஒரு சிகிச்சை. ஓகே. கிட்னி நோய் வந்து பலவிதமா உண்டு. ஒண்ணு வந்து அ ரொம்ப நாளா கிட்னியால பாதிக்கப்பட்டு உப்புச்சத்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி, அதிகமா 10 அந்த மாரி உப்புச்சத்தோட அளவு போகும்போது டயாலிசிஸ் நம்ம தொடங்குனோம்னா, அது வாழ்நாள் முழுவதா போகும். ஓகே. ஆனா திடீர்னு ஒருத்தவங்களுக்கு உப்புச்சத்து ஒரு 2 மாசம் முன்னாடி நார்மலா இருக்கு. ஆனா திடீர்னு பார்த்தா யூரினோட அளவு குறைஞ்சிருது. ஒரு லூஸ் மோஷனோ, ஒரு வாந்தியோ, இல்ல வலி நிவாரணி மாத்திரைகள் எடுக்கிறதுனால, இல்ல வேறு விதப்பட்ட நோய்கள்னாலயோ பாதிக்கப்பட்டு திடீர்னு யூரினோட அளவு குறைஞ்சு உப்புச்சத்து வந்து 8, 10 பாயிண்ட் கூடும்போது நம்ம டயாலிசிஸ் போடுறது. ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம அத சரி பண்ணும்போது டயாலிசிஸ நம்ம நிறுத்த வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து டயாலிசிஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஓகே. அதே மாதிரி டயாலிசிஸ் தொடங்குறது, நாள்பட்ட நோய் உள்ளவங்களுக்கு டயாலிசிஸ் தொடங்குனாலும், கிட்னி மாத்தி வச்சோம்னா டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணாலும் டயாலிசிஸ் நிறுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப டயாலிசிஸ்ங்கிறது வாழ்நாள் முழுவதும் போகக்கூடிய ஒரு சிகிச்சைங்கிறது எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் பொருந்தாது. ஓகே. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ.